ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். நாங்க 10 ஆண்டு காலத்துல மக்களுக்கு இதையெல்லாம் செஞ்சோம், ஆகவே எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்க என்று கேட்பதற்கு தைரியம் இல்லாத காரணத்தினாலதான் அவசரமா இப்போ ராமர் கோயிலை கட்டி அதுல போய் பிரதமரே ராமர் சிலையை பிரதிஷ்டை செஞ்சு வைக்கிறதுங்கிற நிகழ்ச்சியாக நடக்குது. ராமரை வழிபடுவதையோ இறை உணர்வையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது எதிர்கட்சி மக்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளோ நாங்க ஒன்றும் அந்த குறை சொல்லல, அதை விமர்சிக்கிறது. எல்லா மக்களுக்கும் இறை உணர்வு வழிபாட்டு உரிமை என்பது இருக்கும் என்று வற்புறுத்துறோம். ஆனா அந்த இறை உணர்வை ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துவது தவறு, அது மோசமான விளைவுகளை உண்டாக்கும் என்றுதான் நாங்க சொல்ல விரும்புறோம். ஒரு மதசார்பற்ற நாடு என்று பிரகடனப்படுத்தியிருக்கிற இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரி ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயில் விழாக்கள்ல போய் கலந்துகிட்டு அதை பிரதிஷ்டை செஞ்சு வைக்கிறாருன்னு சொன்னா அப்புறம் மதசார்பற்ற நாடு என்பதற்கு என்ன அர்த்தம் இருக்குங்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு வருதுங்கிறத பாக்குறோம். எனவே எப்படியாவது ராமரையாவது கொண்டு அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிற பணியில ஈடுபடுத்தி அதன் மூலம் தேர்தலில் வட்டு பெறலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் அதையெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க பார்த்தாலும் ராம பக்தர்கள் இருக்கிறாங்க, ராமர் கோயிலுக்கு கூட்டம் நிறைய வருது, ஆகவே மக்கள் நமக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் கூட நிறைய கோயில்கள் இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான கோயில் இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். எல்லா கோயில்களுக்கும் மக்கள் கூட்டமா போறாங்க. ஆனா பாஜகவுக்கு இங்க ஒரு தொகுதியில கூட தனியார் டெபாசிட்டே கிடைக்காது. இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு. எனவே இந்த மதவெறியை கிளப்பி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வேகமா அவங்க அஜெண்டாவை இப்போ நவுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமலாக்க போறோங்கிறாங்க. முழுக்க ஒரு பாசிச குணம் கொண்ட ஒரு ஆட்சியா தான் இந்த ஆட்சி இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாராளுமன்ற ஜனநாயகமோ அடிப்படை மக்களுடைய பேச்சுரிமையோ எழுத்துரிமையோ பத்திரிகை சுதந்திரம் உட்பட எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குரியாது. அநேகமா இந்தியாவிலேயே நீங்க உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலத்துல ஒரு 8வது இடம் 9வது இடத்துல இந்தியா இருக்கு. அப்படின்னா பத்திரிகையாளர்களை கூட அவங்க சுதந்திரமா செயல்பட விடலை. எனவே அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை முறியடிப்பது என்கிற அடிப்படையில் இந்தியா கூட்டணியினுடைய பலம் நடந்தது. சமீபத்தில் கூட எங்களுடைய மத்திய கமிட்டி கூட்டம் திருவனந்தபுரம் நடந்த போது இந்தியா முழுவதும் இந்த பணியை தீவிரப்படுத்துவது, இந்தியா கூட்டணி கட்சிகளோடு ஒரு உடன்பாடு கொண்டு நாடு முழுவதும் போட்டியிடுவது, பாஜகவை வீழ்த்துவது என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு நம்முடைய வருகிற 12ஆம் தேதி சட்டமன்ற கூட்டம் நடக்க இருக்குது. ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை துவங்கி வைக்கிறாரு. என்னுடைய வேண்டுகோள் என்ன, ஆளுநர் அரசியல் சட்டம் என்ன மாதிரி ஆளுநருக்கு அதிகாரம் அளிச்சிருக்கோ அந்த அடிப்படையில் அவர் சட்டமன்ற கூட்டத்தில் நடந்துக்கணும். அவர் மாட்டுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பேசுறது, அப்புறம் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டா அவையிலிருந்து வெளிநடப்பு பண்றது, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிற, தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிற காரியம். எனவே கடந்த ஆண்டு அவர் ஆளுநர் பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. வெண்மணிக்கு போய் வெண்மணி தியாகிகளுக்கு நினைவு சின்னம் கட்டுறதையே கொச்சைப்படுத்துறாரு. ஏற்கனவே திருவள்ளுவர் கொச்சப்படுத்தினாரு, அப்புறம் வள்ளலாரை கொச்சப்படுத்தினாரு, தமிழ்நாடு கதையை கொச்சப்படுத்தினாரு. இப்ப வெண்மணி தியாகிகளுக்கு இவ்வளவு நினைவாக கட்டுறதையே கொச்சப்படுத்துறாரு. எனவே ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்துல அவருக்கு என்ன அரசாங்கம் உரை அளிக்கிறாங்க அந்த உரையை படிச்சு அவருடைய கடமையை ஆற்ற வேணும். அதுக்கு மேல போனாக்கா அது பயன்படாது. அதே மாதிரி வருகிற 19ஆம் தேதி பட்ஜெட் கூட்டம் நடக்க இருக்கு. இந்த பட்ஜெட்ல கூட என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சின்ன கோரிக்கைகளை வைக்கலாம் என்று நாங்கள் யோசிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் நாங்கள் தமிழக அரசு கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்துவோங்கிறத தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல யாருக்கும் எந்த ஆட்சேபமும் இல்லை. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்க தங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் சொல்லலாம். மக்களுடைய ஆதரவு இருக்கிற போது யார் வேணாலும் வெற்றி பெறலாம். அதில் நான் ஒன்றும் விமர்சிக்க விரும்பல. அவருக்கு அந்த உரிமை இருக்கு. விஜய் மட்டும் இல்லை, விஜயே வந்தா கூட வர்றதை நம்ம ஒன்றும் மறுக்கலை. அவருக்கு அந்த உரிமையை பயன்படுத்தட்டும். அவருக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அவர் பயன்படுத்துறதை நம்ம ஒன்றும் தடுக்கிறது நல்லதுதான். நாங்கள் போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஊழியர் கூட்டத்தையே போட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்க போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 இடங்களை வற்புறுத்துவது
மேலும் கூடுதலான இடங்களை கேட்பது என்கிற அடிப்படையில் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு செயல்படும். அதே மாதிரி விஜய் ஆனந்த் கட்சியில் வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு நல்ல பண்பு, தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணுதானே. எல்லா உயிரும் சமம். அதாவது அதாவது பிறப்பால வந்து உயர்வு தாழ்வு பாவிப்பது குற்றம் என்று அரசியல் சட்டமே சொல்லியிருக்கு. எனவே அதை அவரும் சொல்றது நல்லதுதான். அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த கோட்பாடு நல்ல கோட்பாடு தான். என்ன சோதனை நாம் தமிழர் சேர்ந்த வீட்டில் நடந்திருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, எண்ணெயை பயன்படுத்தி நாடு பூரா எதிர்கட்சிகளை முடமாக்குற காரியத்தை இந்தியா பூரா பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும். கோயம்புத்தூர்ல கூட மத சிறுபான்மையினர் வீடுகளில் எப்படி ரெய்ட் நடத்துறாங்கன்னு தெரியும். ஆகவே என்ஐஏங்கிறது அது கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு அடியாள் மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு தாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை அவங்க வந்து சோதிக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை அந்த சோதனையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. யார் வீட்டில் நடந்தாலும் அது பிஜேபிக்கு ஆதரவா எதிர்பார்க்கிற அதுக்குள்ள போகல. தாம் தமிழர் கட்சியில கூட நீங்க அவங்க பேர்ல ஏதாவது புகார் இருக்குன்னா கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஒண்ணுமே புகார் இல்லை, நீங்க மட்டும் திடீர்னு ராத்திரில போய் வீட்டுல இருக்கிற குடும்பத்துல பூரா வந்து ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சு நீங்க ரெய்ட் நடத்தீங்கன்னா அது என்ன சர்வாதிகாரமா நடக்குது இந்தியாவில்? இதுக்கு ஏதாவது ஜனநாயகம்னு சொல்ல முடியுமா? சர்வாதிகார நாட்டில் தான் அப்படி நள்ளிரவுல போய் கதவை தட்டி கூட்ட ரெய்ட் பண்றது நடக்குது. கிட்டத்தட்ட சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் பிஜேபி நடக்குது. இதை நாம் தமிழர் நண்பர்கள் தான் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டும். அதாங்க நான் சொல்றேன், அவரு முழு நேரம் அரசியலா வர்றது நல்லது. நாங்க வந்து எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு, அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதனால அவர் வர்றதை வந்து நாம ஒன்றும் விமர்சிக்கல, குறை சொல்லல. அவர் வரட்டும், மக்கள்கிட்ட கொள்கையை சொல்லட்டும், மக்களுடைய ஆதரவு பெற்று அவர் வெற்றி பெற்றா கூட வரட்டும், நம்ம ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலாம். தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் மாதிரி அரசியலுக்கு உள்ள வர்றாங்க. வரும்போது இந்த வருஷத்துலயும் விஜய் வருகிறார். அவருடைய ஸ்டாண்டும் இதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவருடைய ஸ்டாண்டு என்னவா இருக்குங்கிறத பொறுத்தவரை அவர் தன்னுடைய கொள்கைகளை சொன்ன பிறகுதான் நாங்க சொல்ல முடியும். அவர் என்னுடைய கொள்கைன்னு இதெல்லாம் பிரகடனப்படுத்தினா அந்த கொள்கை ஏற்புடையதா இல்லையா என்பதை நாங்க அது மேல விமர்சிக்க முடியும். இப்ப அந்த மாதிரி எதையும் அவர் சொல்லலை. அவர் கொள்கை திட்டமோ அல்லது ஒரு ஒரு எங்களுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு அது ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்லட்டும். ஒருவேளை சொன்னா அது பேர்ல என்ன எங்க அபிப்பிராயம் என்னங்கிறது நாங்க வெளியிடுவோம். பொதுவா இந்த மாதிரி பல பேர் அரசியலுக்கு வர்றது நல்லதுதான். ஏன்னா ஒரு சில பேர் தான் அரசியல் இருக்கணும், ஒரு சில கட்சிகள் தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் வர்றது மக்களுக்கு நல்லது தானே. மார்க்கெட் குறைஞ்சோட இந்த மாதிரி அரசியல் அவங்க கையில எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது அது வந்து அதன் பேர்ல நான் வந்து சொல்ல விரும்பல. ஒரு அரசியல் ஒரு தொழில் நடத்துறாரு, ஒரு வக்கீலா இருக்கிறாரு, ஒரு டாக்டரா இருக்காரு, அவங்கெல்லாம் அரசியலுக்கு வராங்க. அது மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க வராங்க. அதுல வந்து அது தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக வராங்களா இல்லையாங்கிற மாதிரி நான் ஒன்றும் அந்த மாதிரி விமர்சிக்க விரும்புகிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.